अस्मद्गुरुभ्यो नमः. अस्मत्परमगुरुभ्यो नमः. अस्मत्सर्वगुरुभ्यो नमः. இந்த ஜெம் டிவிலேருந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நமக்கெல்லாம் சுவாமியுடையதான ஒரு விசேஷமான ஒரு அனுகிரகம் எப்படி இருக்குது, அந்த அனுகிரகத்துக்கு நம்ம எப்படி பக்தி பண்ணி அவரை சந்தோஷப்படுத்த முடியும், நம்ம அவரை சந்தோஷப்படுத்தினோம்னா அவர் நமக்கு சந்தோஷம் கொடுப்பார். அந்த மாதிரி நம்ம எப்படி பண்ணலாம், அதுக்கான வழிமுறைகள் என்ன, எந்த நாளானது சுவாமிக்கு விசேஷமானது அப்படின்றதெல்லாம் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த ஜெம் டிவி ஜெம் பக்தியானது நமக்கு கொடுத்துருக்கு. இந்த டிவியும் இந்த டிவியுடையதான உறுப்பினர்களும் என்றைக்கும் நன்னா இருக்கணும்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு மேலே இதை ஆரம்பிக்கிறோம். அஸ்மத் குருபியோ நமஹ, அஸ்மத் பரமகுருபியோ நமஹ, அஸ்மத் சர்வகுருபியோ நமஹ. காவேரி விரஜாசேயம் வைகுந்தம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ பகவான் பிரத்யக்ஷம் பரமம் பதம். ஆராத அருளமுதம் பொதிந்த கோயில், அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில், தோலாத தனிவீரன் தொழுத கோயில், துணையான வீடனர்க்கு துணையாகம் கோயில், சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில், செழுமறையின் முதல் எழுத்தைச் சேர்ந்த கோயில், தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில், திருவரங்கமெனத் திகழும் கோயில்தானே. ரங்கநாயிகா சமேத ரங்கநாத பரபிரம்மணே நமஹ. பொய்கைமினி ஊதத்தார் பேயார்வார் மைஷையர்கோன் மகிழ்மாறன் மதுரகவி, குயில் புகழ் கோழியர்கோன் விட்டுஜுத்தன், பூங்கோதை தொண்டரடிப்பொடி பானாழ்வார், ஐயனிரு கலியன் எதிராசன் நிகமாந்த மகாதேசிகன் இவர்களுடையதான பாதத்தை சிரமேற்கொண்டு ரங்கநாதனுடையதான திருவடியை அடையறதுக்கான வழி என்னன்றதை பார்க்கலாம். நமக்கெல்லாம் வைகுண்ட ஏகாதசின்னு சொன்னோம்னாலே ஸ்ரீரங்க ரங்கநாதனுடையதான ஞாபகம் தான் எல்லாருக்குமே வரும். சில பேர் அங்கே இருந்து அந்த உற்சவத்தை நேரில் பார்த்துருப்பா, சில பேர் காதில் கேட்டிருப்பா. இன்றைக்கி நம்மெல்லாம் நேர்லேயே டிவியில் பார்க்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு நமக்கு இந்த அட்வான்ஸாக இருக்கக்கூடியதான காலத்தில் நமக்கு அதெல்லாம் ஒரு ஃபெசிலிட்டியாக உண்டாருது. இந்த அட்வான்ஸாக இருக்கக்கூடியதான காலத்தை நம்ம நல்ல விதத்தில் பிரயோஜனப்படுத்திக்கணும். அப்போ தான் நமக்கு நிம்மதி உண்டாகும். அதுக்கு என்ன வழின்னா, பூர்வாச்சாரியர்கள் பொதுமனுஷ்டானங்கள்னு ஒரு பெரியவர் சொன்னார். பெரியவா பண்ணதை நம்ம அப்படியே பின்தொடர்ந்து போங்கோ அப்படின்னு சொல்கிறார். பெரியவா என்ன பண்ணா அப்படின்னா, எல்லாருக்கும் நல்ல காரியம் பண்ணணும், யாருக்கும் ஒரு கெடுதல் பண்ணக்கூடாது. இது ஒரு அடிப்படையான ஒரு பக்தி. ஒரு பக்தனானவனுக்கு இதுவே முதல்ல ஒரு அடிப்படை. யாருக்கும் ஒரு விதமான கஷ்டமும் கொடுக்காம அவன் ராமகிருஷ்ணான்னு இருந்தாலே போகிறோம். அதோடையதான அடுத்த நிலை தான் விசேஷமாக சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறது, பஜனை பண்ணுறது, பாராயணங்கள் பண்ணுறது, விரதங்கள்லாம் இருக்கிறதுலாம். நல்ல எண்ணங்கள் இல்லாமல் இதெல்லாம் பண்ணோம்னா அது அத்தனையும் அடிபட்டு போயிடும். ஜலம் இல்லாமல் உணவு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அந்த நல்ல ஒழுக்கங்கள், நல்ல எண்ணங்கள்ன்றது மனுஷனுக்கு உணவுக்கு எப்படி நீர் அவசியமானதோ அந்த மாதிரி நல்ல ஒழுக்கங்கள், நல்ல எண்ணங்கள்ன்றது ஒரு மனுஷனுக்கு அடிப்படையாக தேவை. இந்த எண்ணங்களோடு இருந்து மேற்படி பக்தியை வளர்த்துண்டு அந்த பக்தியானது ஒரு முதிர்ச்சி பழமானது, நல்ல பழுத்த மல்கோவா மாம்பழம்னு சொல்கிறோம், அதோடையதான
சுவையானது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பக்தியானது நல்ல பழமாக பழுத்து இவருடையதான பக்திக்கு சுவாமியே இறங்கி வரக்கூடியதான ஒரு நிலை. அந்த நிலையில் இருந்தவர்கள் 12 ஆழ்வார்கள், 11 பேர் ஆழ்வார், நடுவில் ஆண்டாள் ஒன்று, ஆக மொத்தம் 12 பேர் ஆழ்வார்கள்னு பெரியவாள்லாம் சொல்லின்னு இருக்கா. இவர்களுடையதான ஒரு வழியானதை பின்பற்றி வரக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள். ஆழ்வார்கள் சொன்னதை தான் மற்ற ஆச்சாரியாலாம் சம்ஸ்கிருதத்துலேயும் ஸ்லோகமாக பண்ணியிருக்கா. சங்கத்தமிழாக இருக்கக்கூடியதான தமிழ்லேயும் பாசுரங்களாக பண்ணியிருக்கா. இதெல்லாம் எந்த பெருமாளுக்கு போய் சேரணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்பட்டான்னா ரங்கநாதனுக்கே போய் சேரணும்னு ஆசைப்பட்டான். திருவாய்மொழின்னு 1000 பாசுரம் பாடினார் நம்மாழ்வார். அந்த 1000 பாசுரமும் யாருக்குன்னா ரங்கநாதனுக்கே அப்படின்னு சொல்கிறார். இல்லை சுவாமி, சில 10 பாசுரம் திருக்குறுங்குடி பெருமாளுக்கு இருக்கு, இன்னும் 10 பாசுரம் வனவாமலை பெருமாளுக்கு இருக்குது, இன்னும் சில 10 பாசுரம் திருவேங்கடமுடையானாக இருக்கக்கூடியதான சீனிவாசனுக்கு இருக்கே அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆனால் எப்படி ஒரு மரத்துக்கு வேறானது அவசியமாக இருக்கோ அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடியதான ரங்கநாதனுடையதான கோவில் இருக்கோ இல்லையோ, அதுதான் எல்லா கோவில்களுக்கும் அங்கேருந்து தான் கரண்ட்டு வெளியில் வந்தாகணும். ஸ்ரீரங்கம்ன்றதான கோவில் தான் எல்லாத்துக்கும் ஜங்ஷன் பாக்ஸ். அங்கேருந்து தான் எல்லா கோவில்களுக்குமே சக்தி போயாகணும். ராத்திரி வேளையில் எல்லா கோயில் பெருமாளும் அவாவா தாயாரை கூட்டுண்டு ரங்கநாதன் சன்னதிக்கு வந்துடுவார். ராத்திரி சீனிவாசன் கடைசியாக வருவார். ஏன்னா அவர் படுத்துக்கிறதுக்கே ராத்திரி 12 மணி ஆகுது. 12 மணிக்கு மேலே அங்கேருந்து கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு வருவார். அவர் ஸ்ரீரங்கம் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா ரங்கநாதனோடு சேர்ந்து மீட்டிங். இந்த உலக மக்கள்லாம் இவா தப்பு பண்ணுறா, இவா நல்லது பண்ணுறா, இவாளுக்கு எப்படி பண்ணலாம், இவாளுக்கு எப்படி பண்ணலாம், மேற்படி உலகத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன அதெல்லாம் ஒரு மீட்டிங் போடுறா. மீட்டிங் சீக்கிரமாக முடிச்சுன்னு கிளம்புற பெருமாள் சீனிவாசன். வரதும் லேட்டு, கிளம்புறதும் சீக்கிரம். ஏன்னா பலர் சூழ விரும்பும் திருவேங்கடத்தானேன்னு சொல்கிறதுனால எல்லாரும் ஆசைப்படக்கூடியதான பெருமாள் திருவேங்கடம் சீனிவாசன். அதனால் வரதும் லேட்டாக தான் வருவார். ஏன்னா அவர் படுத்துக்கிறதுக்கே பாவம் நாழியாக இருக்குது. படுத்துட்ட உடனே அடுத்த நிமிஷம் எழுந்துட்டு ஸ்ரீரங்கம் வரணும். மீட்டிங் முடிஞ்சோடனே அடுத்த நிமிஷம் கிளம்பி திருப்பதிக்கு போகணும். ஏன்னா விஸ்வரூப சேவை 3 மணிக்கெலாம் அவள் போட்டுருவா. ஜிஆர் சுவாமிகள்லாம் பின்னாலே வந்துடுறதுனால அவெல்லாம் வரத்துக்கு முன்ன இவர் போய் அங்கே நிற்கணும். இப்படி எல்லா தேவதைகளும் ஸ்ரீரங்கத்தில் சேர்ந்துருவாளாம். அவ்வளோ உயர்ந்த க்ஷேத்திரமானது எதுன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் சன்னதி. அந்த ரங்கநாதன் எப்படி எங்கே இருந்தார், எப்படி வந்தார் அப்படின்னு சொன்னோம்னா காவேரி விரஜாசேயம்னு விரஜை நதின்னு ஸ்ரீவைகுண்டலோகத்தில் இருக்குது. அது ரொம்ப உயர்ந்த நதி. அந்த நதி காவேரியாக மாறி ஸ்ரீரங்கத்துக்கு வந்துதான். வைகுந்தம் ரங்கமந்திரம், ஸ்ரீவைகுண்ட லோகமானது பெருநகர்னு சொல்லுவா. அந்த பெருநகராக இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்ட லோகம் ரங்கநாதனுடையதான ஊராக இருக்கக்கூடியதான ஸ்ரீரங்கமாகவே மாறிடுதான். வைகுந்தம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ பகவான், பரவாசுதேவன்னு சொல்லுவா. ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடியதான வைகுண்டநாதனுக்கு பரவாசுதேவன்னு, பரன்னு சொன்னால் உயர்ந்தது, மேலானது. அங்கே இருக்கக்கூடியதான வாசுதேவன். இங்கே இருக்கக்கூடியதான வாசுதேவன் யாருன்னு சொன்னோம்னா கண்ணனுக்கு வாசுதேவன் ஒரு திருநாமம். வசுதேவனுக்கு மகனாக பிறந்ததுனால வாசுதேவன் ஒரு திருநாமம் ஏற்படுது. அவன் பரவாசுதேவன், வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவன். அந்த வாசுதேவனாக இருக்கக்கூடியதான வைகுண்டாதிபதி ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனாக படுத்துட்டாராம். பிரத்யக்ஷம் பரமம் பதம்
உண்மையிலேயே நேராக நம்ம வைகுண்டத்தை பார்க்கணும்னா எங்கே போகணுன்னா, இங்கேருந்து ராக்போர்ட் பிடிச்சி நேராக ஸ்ரீரங்கத்தில் போய் சேரணும். அந்த ஸ்ரீரங்கம்னு போர்டு ஒன்று போட்டிருக்கா பாரு, அதை பார்த்தாலே அந்த ரயில்வே ஸ்டேஷனில் காலை கூட வைக்க வேணாம். அந்த போர்டை பார்த்தோம்னாலே மனசுக்கு ஒரு பரமானந்தம் ஏற்படும். அதுக்கான காரணம் என்னென்னா, ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் அந்த ஸ்ரீரங்கத்தில் போய் சேரணும், ஸ்ரீரங்கத்தில் போய் இருக்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டிருக்கா. அதில் பொய்கை ஆழ்வாராக இருக்கட்டும், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இப்படி ஒரு ஆழ்வார்களும் சொல்லிட்டு வரும்போது கடைசியாக இருக்கக்கூடியதான திருமங்கை ஆழ்வார் இவரெல்லாம் ஸ்ரீரங்கத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு காரியங்களும் பண்ணியிருக்கா. அதுக்கான காரணம் என்னென்னா, இன்னும் பக்தர்கள் மேலே இருக்கு, இனிமேல் வரக்கூடியதான மக்கள்லாம் நன்னா இருக்கணும், ரங்கநாதா உன்னுடையதான கோவில் அழகாக இருக்கணும், நீ சந்தோஷமாக இருக்கணும், பக்தர்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு இருக்கிறதுலேயே பெரிய கோவில் எதுன்னா ஸ்ரீரங்க ரங்கநாதன் கோவில் தான். ஏன்னா இவ்வளோ பேரும் வருவான்றது அந்த காலத்திலேயே முடிவு பண்ணி அப்படி ஒரு கோவில். சப்த பிராகாரம்னு 7 பிராகாரம். இதுக்கும் வெளியில் வந்தோம்னா காவேரி ரங்கநாதனுக்கு ஒரு மாலை போட்ட மாதிரி காவேரி வருவாள். அந்த மாலை மாதிரி அந்த மேலேருந்து சீனிவாசர் ஃபோட்டோவில் நம்ம பார்ப்போம், தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு மாலை தொங்கும். அந்த மாதிரி காவேரி அணி வருட பள்ளிகொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண் இமைகள் என்றுகளோ கழிக்கும் நாளேன்னு ஆழ்வார் சொல்கிறார். அப்பேற்பட்டதான கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு, உயர்ந்ததான கருமணின்றார். அதை என்ன கண்ணங்கரேல்னு ரங்கநாதன் படுத்துன்னு இருக்கார். அந்த ஆதிசேஷன் பலன்னு இருக்கார். அந்த ஆதிசேஷனுடையதான ஒரு பளபளப்புக்கும் ரங்கநாதனுடையதான ஒரு கருப்பு திருமேனியும் பார்த்தா மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அதுவும் ஸ்ரீரங்க ரங்கநாதர் ஒரு கையை நீட்டிண்டு ஒரு கையை எடுத்து இப்படி முகத்துக்கு நேரம் இப்படி வச்சுண்டு 2 திருவடியை நீட்டிண்டு மார்புல மகாலட்சுமியோடு அவர் இருக்கக்கூடியதான ஒரு நிலையை பார்த்தோம்னா வாழ்க்கையில் வேறு எதுவுமே வேண்டாம், ரங்கநாதனை பார்த்துட்டு இருந்தால் போகிறோம் அப்படின்னு இருந்தவர்கள்லாம் ஆழ்வார்கள். இவெல்லாம் என்ன பண்ணான்னா, யாரும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருந்தது வேதம். ஏன்னா அவ்வளோ வேதத்தை புரிஞ்சிக்கக்கூடியதான ஒரு அறிவானது மகரிஷிகளுக்கு, பிரம்ம வித்துக்களுக்கு, வேதாந்திகளுக்கே ஏற்பட்டது. காலம் போக போக மனுஷனுடையதான நிலைகள் மாறுது. நிலைகளை எல்லாம் உணர்ந்து நம்மளுடையதான நிலைமையை உணர்ந்து புரிஞ்சுண்டு ஆழ்வார்கள்லாம் என்ன பண்ணான்னா 4 வேதத்தையும் 4000 திவ்ய பிரபந்தமாக கொடுத்தா. அதை மற்ற மொழியில் பண்ணாமல் தமிழில் பண்ணான். அத்தனையும் 4000 திவ்ய பிரபந்தமும் சங்கத்தமிழ். அதனால் மற்ற மொழியை நம்ம தப்பு சொல்கிறோன்னு அவசியம் இல்லை. தமிழுக்கு ஒரு ஏத்தமானது ஏற்பட்டிருக்கு. தெலுங்குக்கு சுந்தர தெலுங்குன்னே பேர். அதுக்குன்னு ஒரு தனி பெருமை தெலுங்குக்கு உண்டு. நம்ம சீனிவாசனே தெலுங்கில் தான் இருக்கார். அதனால் நம்ம தெலுங்கை தோடம் சொல்ல முடியாது. கர்நாடக பாஷையில் பார்த்தோம்னா நிறைய விசேஷமான கீர்த்தனைகள்லாம் பண்ணியிருக்கா. இன்னும் தயபாரதேன்னு உயர்ந்த கீர்த்தனை. இன்னும் என் மேலே இறக்கம் வரலையா உனக்கு அப்படின்னு இன்னும் தயபாரதே, அதை கேட்டோம்னாலே அப்படி ஒரு உயர்ந்த கீர்த்தனை. அது அந்த கன்னட பாஷையில் இருக்கக்கூடியதான அந்த கீர்த்தனையை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. இதே போல் மராட்டியில் பார்த்தோம்னா மராட்டியில் விசேஷமான கீர்த்தனைகள்லாம் இருக்குது. எந்த ஒரு மொழியை நம்ம தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம தமிழுடையதான பெருமையை நம்ம சொல்கிறதுன்னு ஆசைப்படினால நம்ம தமிழை இந்த ஒரு பெருமையாக பேசிக்கிறோம், அவ்வளோதான். பண்ணால் இந்த 4000 திவ்ய பிரபந்தமானது ரங்கநாதன் திருச்செவி சாத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு திருமங்கை ஆழ்வார்கிட்ட ரங்கநாதன் சொன்னாராம், எப்படி வேதம் உயர்ந்ததோ அதே மாதிரி இந்த திவ்ய பிரபந்தமும் உயர்ந்தது. இந்த திவ்ய பிரபந்தத்துக்காக நான் ஒரு உற்சவம் பண்ணிக்கிறதா இருக்கேன் அப்படின்னு திருமங்கை ஆழ்வாரிடத்தில் சொல்லி, திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணி
அந்த நம்மாழ்வாரும் திருமங்கையாழ்வாருக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணி, ஏன்னா நம்மளுடையதான நிலைமையெல்லாம் புரிஞ்சுண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுறவர் நம்மாழ்வார். பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான்னு நம்மாழ்வார் நமக்கு ஒரு விசேஷமான ஒரு அனுகிரகத்தை பண்ணக்கூடியவர். அவருடையதான ஒரு விசேஷமான ஒரு அனுகிரகத்தை திருமங்கையாழ்வார் வாங்கிண்டு 12 மாதங்களுக்குள்ள சிறந்ததாக இருக்கக்கூடியது மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் தான் இந்த வைகுண்ட ஏகாதசின்றது வரும். ஏன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய உயர்ந்த ஏகாதசி எதுன்னா கைசிக ஏகாதசி. அந்த ஏகாதசி முடிஞ்ச பிற்பாடு அமாவாசைக்கு பின்னால் வரக்கூடியதான ஒரு ஏகாதசி, அமாவாசை பிரதம துவித்தீய திருத்தியைன்னு ஆரம்பித்து அதுலேருந்து 10வது நாள் ஏகாதசி வரும். அந்த ஏகாதசியானது வைகுண்ட ஏகாதசின்னு பேர். இதுக்கு ஆகமங்கள்லாம் விசேஷமாக வைகுண்ட உற்சவம்னே எடுக்கிறா. ஸ்ரீபிருஷ்ண சம்ஹிதைன்னு திருக்குடந்தை 6ஆம் சன்னதியில் நடக்கக்கூடியதான ஒரு விசேஷமான ஒரு பாஞ்சராத்திர ஆகமத்தில் இருக்கக்கூடியதான ஒரு சம்ஹிதை. அதில் விசேஷமாக வைகுண்ட உற்சவம். இதுக்கு இந்த வைகுண்ட உற்சவத்துக்கு அதிகாரி யார்? பெருமாளுக்கு பலவிதமான பேர் உண்டு. ராமன், கிருஷ்ணன், கண்ணன் அப்படின்லாம். அப்படி இருக்கக்கூடியதான நாமாக்களுக்குள்ள எந்த நாமாவை உடையதான பெருமாள் இங்கே அதிகாரியாக இருக்காருன்னு பார்த்தா சாட்சாத் ஹயக்ரீவனாக இருக்கக்கூடியதான பெருமாள் இந்த வைகுண்ட உற்சவத்துக்கு அதிகாரியாக இருக்கார். ஏன்னா வானார் சோதி மணிவண்ணா மதுசூதா நீயருளாய் அப்படின்னு சாட்சாத் ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் யாருன்னா ஹயக்ரீவன் அங்கே எடுக்கிறான். ஊனில் வாழுயிரே நல்லை போ உன்னை பெற்று வானுலார் பெருமான் மதுசூதன் என்னம்மான் தானும் யானுமெல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதுமுத்தே அப்படின்ற இடத்துலையும் ஆழ்வார் சொல்லும்போது சாட்சாத் ஹயக்ரீவனாக இருக்கக்கூடியவன் வைகுண்டத்தில் இருக்கார். அந்த வைகுண்டத்துக்கு நாதனாக இருக்கக்கூடியதான ஹயக்ரீவன் ஒரு உற்சவம் பண்ணிக்கிறார்னா அதுக்கு வைகுண்ட உற்சவம்னே பேர். அதுக்கு வைகுண்ட ஏகாதசின்றதான பேர். அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விஷ்ணுவுக்கு அவ்வளோ ஒரு உயர்ந்த நாள். அந்த உயர்ந்த நாள்னு சொன்னோம்னா அதுக்கு மேற்படி ஒரு எதுவுமே சொல்ல முடியாது, அவ்வளோ உயர்ந்தது. அந்த நாளில் வேதத்துக்கு சமமாக ஒரு பெருமையானது இந்த தமிழுக்கு, சங்கத்தமிழாக இருக்கக்கூடியதான தமிழுக்கு, திவ்ய பிரபந்தத்துக்கு ஒரு பெருமையை கொடுத்து இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தையும் 20 நாள் மெதுவாக தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்தவல்லல் அப்படின்னு ஒரு பாசுரத்துக்கும் தாளம் கொடுத்து இது இந்த ராகம், இது இந்த இதில் வருது, தாளத்தில் வருதுன்றதெல்லாம் பண்ணி நாதமுனிகள்ன்றதான ஒரு ஆச்சாரியனை வச்சுட்டு ரங்கநாதன் இதெல்லாம் பண்ணி அதை 20 நாள் நான் அதை ஆனந்தமாக கேட்க போகிறேன். இந்த உற்சவத்தில் என்னை சேவிக்கிறவாளுக்கெல்லாம் இந்த லோகத்தில் தேவையானதையும் கொடுத்து மேற்படி அவர்களுடையதான கடைசி காலத்தில் அவளுக்கு என்னுடையதான பதமாக இருக்கக்கூடியதான வைகுண்டத்தையும் கொடுக்குறோம் அப்படின்னு விசேஷமான ஒரு அனுகிரகம் ரங்கநாதன் பண்ணி கொடுத்த. அதை முதற்கொண்டு கலியன் இந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தை பகல் 10ன்னு 10 நாள், ரா 10ன்னு 10 நாள். இந்த பகல் 10ல் 2000 பாசுரங்கள் சேவிப்பான். ரா 10ல் 1000 பாசுரம் சேவிப்பான். இப்போ பகல் 10 10 நாள், ரா 10 10 நாள். இப்போ என்ன இருக்குது, 3000 பாட்டு தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 1000 இருக்கே அப்படின்னா அதை இயற்பான்னு சொல்லி 21வது நாள் 1000 பாசுரம் சேவிப்பான். ஆக மொத்தம் 21 நாள் உற்சவம் இருக்குது. ரங்கநாதனுக்கு திருநெடுந்தாண்டகம்ன்றத தனியாக கேட்கணும்னு ஒரு ஆசை. அது ஒரு உயர்ந்த பாசுரங்கள் உள்ளதான ஒரு 4000த்துக்குள்ளே அது ஒன்று. அதை கேட்கறதுக்காகவே ஒரு உற்சவத்தை ஆரம்பத்திலேயே பண்ணிக்கிறார். அதுடையதான தொடர்ச்சியாக வரக்கூடியது பகல் 10 ரா 10 இயற்பான். இது எப்படி இருக்கும் ஸ்ரீரங்கத்தில்னா, அந்த அமாவாசை அன்னைக்கு ராத்திரி
திருவாராதனங்கள்லாம் பூர்த்தியான பிற்பாடு சேவார்த்திகள் எல்லாம் ரங்கநாதனை சேவிச்சுட்டு எவ்வளவா கிளம்பிடுவா. அப்போ அரையர் சுவாமின்றவர் வருவார். அந்த அரையரை பார்த்தோம்னாலே பெருமாள் மாதிரியே இருப்பார் அவர். இந்த கிரீட்டங்கள்லாம் வச்சுண்டு பல பலன்னு திருவன்காப்பு சாத்திண்டு விசேஷமான ஒரு வஸ்திரங்கள்லாம் சாத்திண்டு அவள் பண்ணக்கூடியதான அபிநயம்னு சொல்லுவாள். இந்த பரதநாட்டியங்களில் பண்ணுற மாதிரி அபிநயங்கள்லாம் பண்ணி வாயால் அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் அன்றைக்கி என்ன பாசுரங்கள் இருக்கோ அந்த பாசுரத்தெல்லாம் பெருமாளுக்கு எதிர பாடி அபிநயமும் பண்ணி ரங்கநாதன் வழிபாடு பண்ணும்போது பார்த்தா நமக்கு இங்கே இருக்கமா வைகுண்டத்தில் இருக்கமா அப்படின்றதே தெரியாது. நம்ம ஆற்றுல எவ்வளோ கஷ்டங்கள், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கலாம், அது அத்தனையும் மறந்து போய் ஒரு நிலையானது நமக்கு ஏற்படும். இப்படி வைகுண்ட ஏகாதசியானது முதல் 10 நாளானது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடியதான சந்தன மண்டபம் அப்படின்றதான ஒரு மண்டபத்தில், அதுக்கு பக்கத்தில் தான் கிளி மண்டபமும் இருக்குது. கிளிச்சோழன்னு ஒரு சோழ மன்னனால் அது வந்தது. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது சந்தனு மகாராஜாவுடைய மண்டபம், சந்தனு மண்டபம். இப்படி அந்த மண்டபத்தில் 10 நாள் உற்சவம் விசேஷமாக ரங்கநாதன் பண்ணிப்பார். 12 ஆழ்வார்களும் அன்றைக்கி அங்கே வந்துடுவான். இது முடியக்கூடியதான நாளானது 10வது நாள். அன்றைக்கி சாயங்காலம் ரங்கநாதனுக்கு மகாலட்சுமி மாதிரி ஒரு அலங்காரம். கையில் கிளியை கொடுத்து ஒரு காலை மடக்கிண்டு ஒரு காலை குந்தினா போல் உட்காந்துண்டு அந்த இப்படி குந்தினா மாதிரி இருக்கிற காலுக்கு மேலே இப்படி ஒரு கையை வச்சுண்டு தாயார் சாத்திக்கக்கூடியதான வளையல், தாயார் சாத்திக்கக்கூடியதான மூக்குத்தி, தாயார் சாத்திக்கக்கூடியதான சந்திர சூரியன் நெத்தி சுட்டி வங்கி, இந்த மாதிரி பவழ மாலை, முத்து மாலை, திருமாங்கல்யம், இதெல்லாம் தாயார் மகாலட்சுமிக்கு ஏற்பட்டதான ஒரு அலங்கார ஆபரணங்கள். இந்த அலங்கார ஆபரணங்கள்லாம் அன்றைக்கி ரங்கநாதன் போட்டுப்பார். ஒரு பெண்ணாக மாறி நமக்கு அன்றைக்கி சேவை கொடுப்பார். அதுக்குன்னு மோகினி அலங்காரம், நாச்சியார் திருக்கோலம்னு சொல்லுவாள். அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ சேவார்த்திகள் வருவாள். இதை விசேஷமாக அனுபவிக்கும்போது மகாலட்சுமி மாதிரியே நீ இருக்க அப்படின்னு பராசர பட்டர்ன்றவர் ஒரு ஆச்சாரியன், அவர் சொன்னாரா ரங்கநாதனை பார்த்து. ஆஹா, மகாலட்சுமி மாதிரி நான் இருக்கேனா? நான் யாராவது நம்மளை மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு சொன்னால் ஒரு சந்தோஷம் ஏற்படுமோ இல்லையா? அந்த மாதிரி ரங்கநாதன் அவரை பார்த்து கேட்டாரான், நான் என்ன மகாலட்சுமி மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கேனா அப்படின்னாரு. ஆமாம் ரங்கநாதா, உன்னை பார்த்தா அப்படியே லக்ஷ்மி கட்டாட்சம். நான் லக்ஷ்மிக்கே லக்ஷ்மியானவன் நீ தான், மகாலட்சுமிக்கே ஒரு லக்ஷ்மி நீ தான், திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படின்னு நீ தான் லக்ஷ்மி. ஆனால் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னாராம். என்ன சொல்லுன்னாராம். எல்லாம் அழகாக இருக்குது, ஆனால் மகாலட்சுமிக்கு உள்ளதான கருணை மட்டும் உன்னிடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்கா மாதிரி எனக்கு தோன்றுறதுன்னாராம். இப்போ நான் எவ்வளோ கருணையாக இவ்வளோ காரியம் பண்ணியிருக்கேன், கருணை கம்மியாக இருக்குன்னு என்னிடத்துல சொல்கிறியே அப்படின்னு ரங்கநாதன் பராசர பட்டரை பார்த்து கேட்டாராம். பராசர பட்டர் சொன்னாராம், நான் உன்னுடையதான கருணைக்கு ஒன்றும் தப்பு சொல்லில்லை, உன்னுடைய கருணையில் நான் தோஷம் சொல்லலை. ஆனால் எங்களுக்கெல்லாம் அம்மாவானவள் மகாலட்சுமி, எங்கள் அம்மா எங்கள் மேலே காண்பிக்கக்கூடியதான ஒரு கருணை அப்பா காமிப்பான்னு சொல்கிறதுக்கு எனக்கெல்லாம் வாய் வரமாட்டேங்கிறது. எந்த நிலையிலையும் எங்களை காப்பாற்றக்கூடியவள் தாயார். அம்மா தானே எந்த நிலையிலையும் பசங்க நன்னா இருக்கணும்னு நினைப்பா. அப்பா கொஞ்சம் கண்டிக்கக்கூடியதான நிலையில் இருக்க, ஆனால் அம்மா எந்த விதத்துலேயும் காப்பாற்றக்கூடியவள். மாதர்தையே மயி குருஷ்வ ததா பிரசாதாத்துன்னு சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் சொல்கிறார். அந்த மாதிரி விசேஷமான ஒரு கருணையானது மகாலட்சுமிக்கு ஏற்படும். அந்த கருணை உன் கண்ணில் தெரியலேன்னு சொன்னார். இப்போ ஏற்பட்டதான உயர்ந்த நாச்சியார் திருக்கோலத்தை சாத்திட்டு ரங்கநாதன் அப்படியே அந்த பிராகாரமாக அந்த ஆரியபடா வாசல் வழியாக வந்து முதலாழ்வார்கள் சன்னதிக்கு வந்து சந்திர புஷ்கரணிக்குன்னா சந்திரனுக்கே ஒரு சமயத்தில் சாபம் ஏற்பட்டு அவன் ரங்கநாதனை சேவித்து தன்னுடையதான சாபத்தை போக்கிண்டு அந்த ரங்கநாதனை
ஸ்தோத்திரம் பண்ணி பஜனை பண்ணி வழிபட்ட இடம், அவனுடையதான சாபம் போனதான இடம் சந்திரபுஷ்கரணி. அந்த வழியாக ரங்கநாதன் வெளியில் வந்து அப்படியே மணல் வெளின்னு சொல்லுவாள். நம்மெல்லாம் சொல்லுவோம் பீச்சுக்கு போனால் மணல் ஆனந்தமாக இருக்கும் மணலில் விளையாடுறதுக்குன்னு. அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரங்கநாதனுடையதான மணல் வெளி. அந்த மணல் வெளியில் அவ்வளோ பக்தர்கள் வந்து அன்றைக்கி ரங்கநாதனுடையதான நாச்சியார் திருக்கோலம். ஏன்னா மகாவிஷ்ணு மகாலட்சுமியாக தெரிகிறாருன்னா அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ பக்தர்கள் வருவா. அதெல்லாம் முடிச்சுட்டு ரங்கநாதன் போகிறதுக்கு ரொம்ப நாழி ஆகிடும். போய் கர்ப்ப கிரகத்தில் போய் சேர்ந்த உடனே பட்டர்கள்லாம் அன்றைக்கி பண்ணக்கூடியதான பூஜைகள்லாம் முடிச்சுட்டு மார்கழி மாதமாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே எழுந்து மார்கழி மாதம் பூஜையை முடிச்சுட்டு ரங்கநாதனுக்கு வைகுண்ட ஏகாதசிக்கான விசேஷமான அலங்காரம் ரத்னாங்கின்னு சொல்லுவாள். அந்த காலத்தில் மகாராஜாக்கள்லாம் உயர்ந்த ஆபரணங்கள், உயர்ந்த ரத்னங்கள் இதெல்லாம் கிடச்சிதுனாக்கா கோவில்களுக்குன்னு நிறைய பண்ணியிருக்கா. சோழ ராஜாவாக இருக்கட்டும், பாண்டிய ராஜா, சேரன், இன்னும் எத்தனையோ மகாராஜாக்கள் கோயில் கோயில்னு நிறைய பண்ணி வச்சுருக்கா. இது ஒரு நல்ல பொருளை ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்ணி பத்திரமாக வச்சாப்னா பின்னால் இருக்கிறவாளுக்கும் பிரயோஜனப்படும். ஒன்று. ரெண்டாவது, சுவாமிக்கு சமர்ப்பிக்கணும்னு தானே ஒரு ஆசை. இதெல்லாம் காரணமாக வச்சுட்டு அதெல்லாம் பண்ணியிருக்கான் அந்த காலத்தில். அந்த விசேஷமான ஒரு ரத்னாங்கி பெருமாள் சாத்தின்டுவார். அந்த ரத்னங்களாலேயே உடம்பு முழுக்க அப்படியே கொட்டினா மாதிரி இருக்கும். அதை நம்மெல்லாம் சேவித்தோம்னா அவ்வளோ சந்தோஷம் நமக்கு ஏற்படும். அதெல்லாம் பார்க்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அந்த கும்பலுக்கு நடுவில் அதை போய் பார்த்துட்டு வந்தால் நமக்கு அப்படி ஒரு சந்தோஷமானது நமக்கு ஏற்படும். அப்படி இருக்கக்கூடியதான ஒரு உற்சவம் வைகுண்ட ஏகாதசி. அது காத்தால் பெருமாள் 3 மணிக்கு கிளம்பி அந்த ஆரியபடா வாசலுக்கு உள்ளே ஒரு பிராகாரம் இருக்குது. அந்த பிராகாரத்து வழியாக உள்ளே வந்து விரஜா நதின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். அந்த விரஜா நதியினானது உள்ளே ஒரு நதி இருக்குது. அந்த விரஜா நதின்றது அதுக்குள்ளே இறங்கி ரங்கநாதன் உள்ள பாகவத கோஷ்டிகள்லாம் ரங்கநாதனுக்கு பின்னால் இருப்பாள். வெளியில் பக்த கோஷ்டிகள் கதவை திறக்க மாட்டாளா, ரங்கநாதனை பார்க்க மாட்டோமான்னு காத்துட்டுருப்பா. விசேஷமாக அந்த வைகுண்ட வாசலுக்கு, பரமபத வாசலுக்கு பண்ண வேண்டியதான பூஜைகள்லாம் முடிச்சுண்டு கற்பூர ஆரத்தி ஏற்றி கதவை திறந்து விட்டான்னா ரங்கநாதன் அப்படியே சேவை சாதிப்பார். சேவை சாதித்த உடனே அங்கே இருக்கக்கூடியதான பக்தர்கள்லாம் ரங்கா 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 ரங்கான்னு கூப்பிடுவாள். அந்த ரங்கான்றதான சப்தமானது காதில் விழுந்தா எப்பேற்பட்ட மகா பாவங்கள்லாம் போகிறதுங்கிறா. ரங்கான்னு சொன்னால் இன்னும் அவ்வளோ விசேஷம். ஸ்ரீரங்கநாதா, கஸ்தூரி ரங்கா, காவேரி ரங்கா, கல்யாண ரங்கான்னு அவனை வாயால் பாடினோம்னா அவனுக்கு என்ன நிலை ஏற்படும் அப்படின்னா, கேசவந்தமர் எமர் கீழ்மேல் 7 பிறப்பும். ரங்கநாதனுடையதான பேரை ஒரு தடவை ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னாக்கா இவனுக்கு முன்ன இருக்கக்கூடியதான 7 தலைமுறைகள் எங்கேயாவது நரகத்தில் யாராவது பெரியவா ஏதாவது மாட்டின்னு கஷ்டப்பட்டு இருந்தால் அவளுக்கெல்லாம் நல்ல கதி ஏற்படுமா. எமர் கீழ்மேல், கீழே இருக்கக்கூடியதான 7 தலைமுறை, நமக்கு கீழே வரக்கூடியதான சந்ததிகள், அது 7 தலைமுறை பண்ண பாபங்கள்லாம் போய் நல்ல கதி ஏற்படுமா. நம்ம கோயிலுக்கு போய் சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறோம், என் பையன் இப்படி இருக்கானே, பேரன் இப்படி இருக்கானே, நல்லது சொன்னால் காதிலே விழமாட்டேன்றதே, எப்போ பார்த்தாலும் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறானே. அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடியதான காலத்தில் சரியாக பசங்க சாப்பிட்றது கிடையாது, சரியாக தூங்குறது கிடையாது, சரியாக விளையாடுறது கிடையாது, எல்லாமே மாறுதல் ஏற்பட்டிருக்கு. இதுலேருந்து பசங்களை மீட்டுறதுக்கு என்ன வழி அப்படின்னா, பகவான் நாமாதான் நம்மளை ரட்சிக்கும். இந்த கொரோனா பீரியடில் எல்லாரும் சஹஸ்ரநாமம் சொல்லி பகவன் நாமாவனால தான் இந்த கொரோனான்ற பெரிய பிசாசை விரட்டினான். அந்த மாதிரி அதை விட பெரிய பிசாசானது இன்றைக்கி இருக்கக்கூடியதான காலத்தில் ஏற்பட்டதான இந்த லௌகீகமான ஒரு வாழ்க்கை சூழல். இந்த சூழல்லேருந்து தப்பிக்கிறதுக்கு சுவாமியுடையதான நாமாதான் நமக்கு உயர்ந்த ஒரு பாலமாக அமைஞ்சிருக்கு. அதனால் எல்லாரும் என்ன பண்ணுவா, ரங்கா 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 ரங்கான்னு சொல்லுவா.
அந்த சமயத்தில் அந்த பக்தர்களை கிழிச்சுண்டு நடுவில் என்ன ரங்கநாதன் ஆயிரங்கால் மண்டபத்துக்கு இன்னும் 5 நிமிஷத்தில் போய் ஆகணும். இந்த பக்தர்கள்லாம் பார்த்தா ரங்கநாதன் அப்படியே தூக்கி போயிடுவா. அவ்வளோ கொள்ளை அழகாக இருப்பார் ரங்கநாதன். அப்போ அந்த பக்தர்களெல்லாம் கிழிச்சுண்டு நடுவில் அப்படியே அழகாக ரங்கநாதர் வருவார். அப்படியே ஒருத்தரும் வழி விடுறதுக்கு முடியாத தவிப்பா ரங்கநாதனுக்கு. அது எங்கே கேப்பு கிடைக்கிறதுன்னு பார்த்துட்டு ரங்கநாதன் ஆயிரங்கால் மண்டபத்துக்கு வந்தாகணுங்க. வந்து ஆயிரங்கால் மண்டபத்துக்கு வெளியில் கொட்டகைன்னு சொல்லுவாள். அந்த கொட்டகையை சேர்த்தாதான் 1000 கால் கணக்கில் வரும். ஏன்னா சொல்லும்போது ஒரு நாள் ராத்திரிக்குள்ளே பூதங்கள்லாம் சேர்ந்து, அந்த காலத்தில் பூதம்லாம் இருந்தது இல்லையா, அதில் நல்ல பூதங்கள்லாம் இருந்திருக்கு போடும். ஏன்னா ராட்சசால் நல்ல ராட்சசால் இருந்தான்னு சொல்கிறாலும் இல்லையா, அந்த மாதிரி நல்ல பூதங்கள்லாம் இருந்திருக்கு போடுது. அந்த பூதங்கள்லாம் சேர்ந்து ரங்கநாதனுக்கு ஆயிரங்கால் மண்டபம் கட்டணும்னு கட்டி கொடுத்துதான். அப்போ 900 சொச்சம் கால் வரைக்கும் கருங்கல்ல வச்சு கட்டடங்கள்லாம் கட்டி எடுத்து ஒரே நாள் ராத்திரியில் 1000 கிட்டக்க வர சமயத்தில் சூரியன் வந்துட்டாராம். சூரியன் வந்த உடனே எல்லாரும் ஜனங்கள் வந்துடுவா, அந்த ஜனங்களுடையதான பார்வைக்கு நம்ம படக்கூடாதுன்னு அதெல்லாம் அப்படி அப்படியே விட்டு ஓடி போயிடுதான். அதனால் அதில் 1000 கால் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மீதி காலை பனைமரத்துடையதான ஒரு சம்பந்தத்தோட அதை முழுமையாக நம்ம பெரியவாள்லாம் பண்ணிட்டு இருக்கா இன்னி வரைக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா, ஸ்ரீவைகுண்ட லோகம்ன்றது இந்த பூமியை விட, இந்த பிரபஞ்சத்தை விட 3 பங்கு பெருசு. இந்த பிரபஞ்சம்ன்றது எவ்வளோ பெருசுன்னு நம்மளால் அளவிட முடியாது. இந்த பிரபஞ்சம்னு பேர், அதுக்கு தான் பேர். அளவிட முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியதான பூமி, அதுக்கு பிரபஞ்சம்னு பேர். அந்த மாதிரி 3 பங்கு பெருசானது வைகுண்டம். அதனால தான் பெருநகர், பெரிய நகரம்னு பேர் அதுக்கு. அந்த பெருநகராக இருக்கக்கூடியதை அடையாளமாக காண்பிக்கிறதுக்காக பூதங்கள் அந்த 900 கிட்டத்தட்ட தூண்களில் வச்சு கட்டி கொடுத்து, மீதி பூமி பூலோகம்ன்றதை காண்பிக்கிறதுக்காக நம்ம பனைமரத்தை வச்சு மீதியை கவர் பண்ணுறோம். முக்கால்வாசி இருக்கக்கூடியதான பகுதியானது வைகுண்டமாகவும் மீதி கால்வாசியானது பூலோகம். அந்த பூலோகமும் வைகுண்டமும் சேர்ந்ததே ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடியதான பூலோக வைகுண்டம். அதுக்குள்ளே ரங்கநாதன் இருக்கும்போது பார்த்தா லட்சோபலட்ச ஜனங்கள், அதுக்கு நடுவில் ரங்கநாதன் நின்றுருப்பார். ஒரு பக்கத்தில் வேத பாராயணம் என்ன, ஒரு பக்கத்தில் பஜனை என்ன, ஒரு பக்கத்தில் ரங்கநாதனுடைய ரங்கா ரங்கான்றதான கோஷங்கள் என்ன. இதுக்கு நடுவில் ரங்கநாதன் ரொம்ப அற்புதமாக எழுந்தருளி இருப்பார். எப்படி இருப்பார்னு கேட்டான். ஒருமானேல் படை ஆழிசங்கத்தொடு பெருமாள் இருக்கார். ஒரு கையில் சக்கரம், ஒரு கையில் சங்கம், ஒரு கையில் கதை, ஒரு கையில் அபயஹஸ்தம். கையில் ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இருந்த சுவாமியை பார்த்தா பயம் வருமா அப்படின்னா, பக்தர்களுக்கு பயமே வராது. ஏன்னா அதெல்லாம் அவளுக்கு அழகாக தெரியும். அந்த சங்கு பாருங்க எவ்வளோ அழகாக வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் துஷ்டர்களுக்கு அந்த சங்கை பார்த்தாலே அந்த சங்கத்துடையதான ஒளியே வைத்த கலகம். அதே போல் சூரியனுடையதான 1 கோடி சூரியனுக்கு சமமானவர் சக்கரத்தாழ்வார். பக்தர்களுக்கு அந்த சக்கரத்தாழ்வாரை பார்த்தா பரமானந்தமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் துஷ்டர்களுக்கு அந்த சக்கரத்தாழ்வாரை பார்த்தோன்னே வைத்த கலகம். ஏன்னா அந்த சக்கரத்தினால எத்தனை ராட்சசால் எத்தனை துஷ்டர்கள் போனான்னு அவளுக்கு நன்னா தெரியும். அதனால் அவளுக்கெல்லாம் அந்த சக்கரத்தாழ்வானை பார்த்தா பயம். நம்மளுக்கு பயம் இல்லை. அந்த கதையை பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த கதையை பிடிச்சுட்டு இருக்கக்கூடியதான அழகு வைகுண்ட கதா அப்படின்னு, அந்த வைகுண்டத்தில் இருக்கக்கூடியதான எம்பெருமான் கதையை நுனியில் பிடிச்சுட்டு இருக்கக்கூடியதான ஒரு அழகு. அந்த கதையானது நம்மளை ரட்சிக்கட்டும்னு விசேஷமாக ஸ்தோத்திரம் பண்ணுறான். இப்படி இருக்கக்கூடியதான ரங்கநாதனை பார்த்து எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுவாள். அதுக்கப்புறம் அந்த கோயில் அதிகாரியானவர் வருவர். ரொம்ப நேரம் ஆயிடுது, ரங்கநாதனை திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளை பண்ணணும், ஆழ்வார்கள்லாம் பாசுரம் பாட காத்துட்டுருக்கா, பக்தர்கள்லாம் உள்ளே வந்து சேவிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாள். உடனே ரங்கநாதனை அந்த பக்தர்களிடத்துலேருந்து மீட்டு திருமாமணி மண்டபம்னு சொல்லக்கூடியதான உயர்ந்த மண்டபம், அந்த மண்டபத்தெல்லாம் பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் அந்த காலத்தில் ராஜா பக்தர்கள் எவ்வளோ கஷ்டத்தில் கோயிலுக்கு வரா, அவளுடையதான மனசை புத்தியை
கொஞ்சம் நல்வழிப்படுத்தணும்னு இயற்கையினால் இந்த கல்லிலே கலைவண்ணம் கண்டார்னு சொல்கிற மாதிரி அந்த கல்லில் அவ்வளோ அழகான சிற்பங்கள்லாம் பண்ணியிருப்பா. அதெல்லாம் பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்பேற்பட்டதான மண்டபத்தில் ரங்கநாதன் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ரத்னாங்கி சாத்தின்னு எழுந்தருளியிருப்பார். உடனே இந்த பக்தர்கள்லாம் லைனாக வந்து பெருமாளை மறுபடியும் சேவிக்கணும்னு ஆசைப்படுவாள். வெளியில் தான் சேவிச்சுட்டாலோ இல்லையா, இனிமேல் ஆற்றுக்கு போகலாமோ இல்லையோ போக மாட்டாள். மேலே வந்து ரங்கநாதனை அந்த திருமாமணி மண்டபத்தில் வைகுண்ட ஏகாதசி மண்டபத்தில் சேவிக்கணும்னு மறுபடியும் கீழே வந்துடுவாள். உடனே ஆழ்வார்கள்லாம் வருவா. ரொம்ப அற்புதமாக இருக்கும். கீழே ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் இவெல்லாம் எழுந்தருளி இருப்பா. அரையர் சுவாமின்றவர் அன்னைக்கு திருவாய்மொழி தொடக்கம், திருவாய்மொழி திருநாள்னு பேர் அன்றைக்கி ஆரம்பம். அதுக்கான பாசுரங்கள்லாம் சேவிக்கிறதுக்காக அவர் வந்து நின்றுருப்பார். அந்த அரையருடையதான அனுகிரகம் நமக்கு கிடைக்காதா? அந்த அரையர் ரங்கநாதனை சந்தோஷப்படுத்தக்கூடியவர். ரங்கநாதர் அந்த திருமாமணி மண்டபத்தில் நிற்கிறது காரணமே இந்த அரையருடையதான இந்த தமிழ் பாட்டாக இருக்கக்கூடியதான திருவாய்மொழியை காதில் கேட்கணும், இவர் பண்ணக்கூடியதான அபிநயத்தை கண்ணில் பார்க்கணும். நம்மெல்லாம் எப்படி பகவன் நாமாவை காதில் கேட்கணும், பகவான் தரிசனத்தை அவனுடையதான பகவானுடைய ரூபத்தை கண்ணில் பார்க்கணும்னு நம்ம ஆசைப்படுவோமோ, அதே மாதிரி ரங்கநாதன் என்ன ஆசைப்பட்டார்னா இந்த அரையருடையதான அபிநயத்தை பார்க்கணும். நம்ம இந்த அரையருடையதான தமிழ் பாட்டை காதில் கேட்கணும். அப்புறம் இங்கே இருக்கக்கூடியதான பக்தர்கள்லாம் ரங்கா ரங்கா அப்படின்னு சொல்லணும், அதை நம்ம காதில் கேட்கணும். அப்படியே அவளுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதையும் காதில் கேட்டு இன்றைக்குள்ளே அந்த கஷ்டத்தை அவளுக்கு நிவர்த்தி பண்ணிவிடணும். நாளைக்கு அந்த கஷ்டத்தை அவள் அனுபவிக்கும்படியான ஒரு காரியத்துக்கானது பண்ணக்கூடாது, அதுக்கான அவசிய கதி இல்லைன்றதான நிலைமையில் நமக்கு பெருமாள் அதை பண்ணி கொடுக்குறார். இது முதல் நாள் வைகுண்ட ஏகாதசி அன்னி இருக்கக்கூடியதான ஒரு உற்சவம். இது முடியறதுக்கு ராத்திரி 10-11 மணி ஆகிடும். பெரிய பெருமாளாக இருக்கக்கூடிய மூலவர் ரங்கநாதன் முத்தங்கியில் ரங்கநாதன் படுத்துட்டுருப்பார். உற்சவர்னு சொல்லக்கூடியவர் நம்பெருமான். அந்த நம்பெருமான்னு ஏன் இப்போ அவருக்கு பேர் வந்ததுன்னா, ஒரு வண்ணான் வந்து அந்த ரங்கநாதனை கண்டுபிடிச்சி கொடுத்தாராம். இதுதான் நம்ம பெருமாள் அப்படின்னு ஒரு ஆபத் காலத்தில் கண்டுபிடிச்சி கொடுத்ததுனால நம் பெருமாள்னு அவர் வாயால் வச்ச பேரை இவர் எல்லாரும் கூப்பிடக்கூடியதான ஒரு நாமாவாகவே அது இருக்கட்டும். என்னதான் அஷ்டாட்சரம் துவயம் சர்ம ஸ்லோகம்னு இருந்தாலும் அந்த வண்ணா எனக்கு பேர் வச்சதை அந்த பேரையே நான் உகந்து எடுத்துக்கிறேன்னு எடுத்துட்டாராம். அப்படி உயர்ந்ததான ஒரு நிலையில் ரங்கநாதர் எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டுருப்பார். அதுக்குள்ளே ராத்திரி 10 மணி ஆகிடும். மறுபடியும் பூஜை பண்ண வேண்டியதான காலங்கள் வந்துடுத்து. ராத்திரி சயனம் பண்ணணும். இதெல்லாம் இருக்கிறதுனால மறுநாள் வைகுண்ட துவாதசி, ஏன்னா எல்லாரும் விரதம் இருந்ததுனால பாரணை பண்ணணும். அதனால் ரங்கநாதனை மறுபடியும் கர்ப்பகிரகத்துக்கு எழுந்தருளை பண்ணுறதுக்கான முடிவுக்கு வருவா. எல்லாரும் ரங்கநாதனை விடமாட்டோம்னு பக்தர்கள்லாம் இருப்பாள். அர்ச்சக சுவாமிகள் மற்றவாள்லாம் அவாவாளுடையதான காரியம் மேலே இருக்குதே, துவாதசி பாரணைக்கு போனோம், மறுநாள் மார்கழி மாதம் ஆராதனை நடக்கணும், மறுபடியும் பெருமாள் ராப்பத்துக்கு வரணும், இதெல்லாம் மேற்படி அவளுக்கு ப்ரோக்ராம் இருக்கிறதுனால ரங்கநாதனை மெதுவாக எழுந்தருளை பண்ணிட்டு கர்ப்பகிரகத்துக்கு வரணும்னு நினைப்பா. அதை ரங்கநாதன் எதிர்த்துன்னு வர முடியாத மாதிரி, ஏன்னா காத்தால் இவர் பக்தர்களை கிழிச்சுட்டு வெளில வந்தார். இப்போ பக்தர்கள் எல்லாரும் ரங்கநாதனை பிடிச்சி தள்ளுவா, மறுபடியும் இங்கேயே போகுன்ற மாதிரி. அதையும் மீறி மெதுவாக ரங்கநாதன் கர்ப்பகிரகத்துக்கு போய் சேருவார். அப்படி போகக்கூடியதான நிலைமையில் வீணை ஏகாந்தம்னு ரொம்ப அழகாக இருக்கும். வீணையை எடுத்து தோளில் போட்டுண்டு உயர்ந்ததான ஆழ்வார்களுடையதான பாட்டுலாம் பாடிண்டு அவள் வருவா. அதை கேட்டுட்டே ரங்கநாதன் ஆனந்தமாக வருவார். அன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நிலையில் ராத்திரி விசேஷமான ஒரு சயனம். மறுநாள் காத்தால் மறுபடியும் விஸ்வரூபம். விஸ்வரூபம் ஆச்சுனாக்கா மறுபடியும் திருவாராதனங்கள் போக்குவரத்தில் ஆகும். அப்புறம் 12 ஆழ்வார்களும் அந்த திருமாமணி மண்டபமாக இருக்கக்கூடியதான ஆயிரங்கால் மண்டபத்துக்கு வருவா. மறுபடியும் அன்றைக்கி 2ஆம் பத்து வாயும் திரையுகலும் காணல் மடனாராய் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான 2ஆம் பத்து திருவாய்மொழியுடையதான 101வது பாசுரம் அதுலேருந்து ஆரம்பிப்பா. இந்த மாதிரி கிரமத்தில் இந்த 10 நாள் உற்சவம் விசேஷமாக பூர்த்தியாகும். இதுக்கு நடுவில் திருமங்கையாழ்வாருடையதான வேடுபரி. திருமங்கையாழ்வார் ரங்கநாதன் கோயிலை கட்டணுன்றதுனால
என்ன பண்ணார்னா, ஒன்று துட்டு கேட்டு பார்த்தார் நியாயமான விதத்தில். கொடுக்கல அப்படின்னாக்கா கஷ்டப்படுறவங்ககிட்டேருந்து பணத்தை திருட மாட்டார். வெறும பணத்தை பெட்டியில் வச்சு பூட்டி வச்சுட்டுருக்காம பாரு, தானும் அனுபவிக்காமல் அடுத்தவனுக்கும் கொடுக்காம அப்படி இருக்கக்கூடியவங்ககிட்டேருந்து பிடிங்கிட்டு வருவார், திருடிட்டு வருவார். அதை வச்சுட்டு கோயில் கட்டுறது, பக்தர்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுறது, பக்தர்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பும் கொடுத்தாரு இவர். இந்த மாதிரி ஒன்று வேலையும் கொடுத்துருக்கார், அன்னதானமும் பண்ணியிருக்கார். பிரயோஜனமாக இல்லாத பணத்தை போட்டு வச்சுருக்கா பாருங்க, அந்த மாதிரி பணத்தை பிடிங்கின்னு வந்த திருடின்னு வந்த. இப்படி விசேஷமாக கோயில் கட்டிட்டு வந்தார் ரங்கநாதர். ஒரு நாள் ஒரு கல்யாண தம்பதிகளாக பெருமாளும் ரங்கநாதனும் தாயாரும் வர சமயத்தில் இவர் ரங்கநாதன் பெருமாள்னு தெரியல இவருக்கு, திருமங்கையாழ்வாருக்கு. போய் பணத்தெல்லாம் கேட்டார். யாருப்பா திருடர்கள் இந்த வந்து பிடுங்குறீங்களே, இதெல்லாம் நியாயமாக? கல்யாணமாகி முதல்ல வந்திருக்கோம், எங்களுடைய நகையெல்லாம் பிடிக்கின்றா எங்கள் மாமனார் கேட்டால் நான் சமுத்திரராஜனுக்கு என்ன சொல்லுவேன்? சமுத்திரராஜன் கொடுத்த சொத்து இல்லையா அதெல்லாம் அப்படின்னு பயப்படுறார் ரங்கநாதர். சரி, நீ எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, திருடணும்னு முடிவு பண்ணிட்ட, நீ எடுத்துக்கோன்ட்ட. எல்லா நகையும் ரங்கநாதன்ட்டேருந்து பிடுங்கிடுறார் திருமங்கையாழ்வார். கடைசியில் காலில் இருக்கக்கூடியதான ஒரு ஆபரணம் அது பிடுங்கி பார்க்குறார், வராததுனால காலில் கடித்து பிடுங்கலான்ட்டு அதை பண்ணுற. அப்போ ரங்கநாதனுடையதான திருவடி சம்பந்தம் அவருக்கு ஏற்பட்டதுனால நல்ல புத்தி உண்டாருது. அப்போ எழுந்து பார்க்குறார், சங்கு சக்கரத்தோட பெருமாள் ரங்கநாதன் நின்றுருக்க. ஹே பிரபு, உங்ககிட்டயேவா நான் திருட வந்தேன்னு கேட்குறேன். என் பக்தர்கள் வேற நான் வேற உண்டா? என் பக்தர்கள் வேற நான் வேற கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் பண்ண வேண்டாம், உனக்கு கோவில் கட்டணும், நான் உனக்கு அழகாக பண்ணித்தரேன்னு சொல்லி ரங்கநாதனுடைய அனுகிரகத்தினால விசேஷமாக கோவில் கட்டி கொடுத்தார். இந்த கதையை அப்படியே ஒரு நாடகமாகவே பண்ணி காமிப்பாவா, அது ரொம்ப நன்னா இருக்கும். அதுக்கு நடுவில் விசேஷமான திருவடி தொழுதல்னு ஒரு உற்சவம், திருமங்கை ஆழ்வாருடையதான ஒரு மற்ற ஆழ்வார்களும் வந்திருப்பான் அன்றைக்கி. இவெல்லாம் இருக்கக்கூடியதான ஒரு நிலைமையில் நம்மாழ்வாருக்கு விசேஷமாக அலங்காரங்கள் பண்ணி திருமண்காப்பு சாத்தி அப்படியே கையில் அழகாக எடுத்துன்னு வந்து, நம்மெல்லாம் எப்படி சுவாமி சன்னிதானத்துக்கு போய் சுவாமியோட நம்ம சேருவோம், ஒரு ஜீவனானது தன்னுடையதான வாழ்க்கை முடிஞ்ச பிற்பாடு எப்படி சுவாமி கிட்டக்க போகிறதுன்றது அப்படியே ஒரு நாடகமாக பண்ணி காமிப்பாவா. அந்த விக்கிரகத்தை எடுத்துன்னு போய் ரங்கநாதருடையதான பாதத்துக்குள்ளே சேர்ப்பா. உடனே துளசியெல்லாம் போட்டு அழகாக மூடிடுவா. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆன பிற்பாடு நம்மாழ்வார்ன்றவர் ஒரு உயர்ந்த பக்தர். அவர் அந்த பக்தராக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் இந்த பூமியில் இருக்கணும்னு மக்கள்லாம் பிரார்த்தனை பண்ணி அதை மனசில் வாங்கிட்டு பட்டர் சுவாமி பெருமாளிடத்தில் போய் கேட்பார், ஹே பிரபு ரங்கநாதா, இந்த உலகத்தில் இருக்கிறவாலாம் நன்னா இருக்கணும், நல்ல புத்தியோடு இருக்கணும், அதுக்கு உயர்ந்த ஆச்சாரியன் வேண்டாமா? அதுக்காக நம்மாழ்வாரை நீ திரும்பி கொடுத்துடு, நீயே இங்கே வந்துட்ட, ஆழ்வாரை மட்டும் எதுக்கு எடுத்துகிட்டு போகிற? அதனால் நம்மாழ்வாரை கூட்டுன்னு நீயும் இங்கே வந்துவிடுன்னு பிரார்த்திப்பா. உடனே தந்தோம்னு உள்ளேருந்து ஒரு பட்டர் சுவாமி சொல்லுவார். உடனே நம்மாழ்வார் இந்த லோகத்துக்கு மறுபடியும் திரும்பி வந்ததாக சரித்திரம். அதுக்கப்புறம் மேற்படி உற்சவமாக இருக்கக்கூடியதான பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடியதான தை பிரம்மோற்சவம். இது மார்கழி உற்சவம், தை மாதம் பிரம்மோற்சவம். உடனே மாசியில் வரக்கூடியதான விசேஷமான மாசி கருடன் விசேஷம். பங்குனி மாதம் வரக்கூடியதான ரங்கநாதன் ரங்கநாச்சியார் திருக்கல்யாணம். மறுபடியும் இந்த வைகுண்ட ஏகாதசி எப்படி விசேஷமோ எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குறதோ, அதே போல் சித்திர பிரம்மோத்சவம். அந்த சித்திர பிரம்மோத்சவத்துக்கு அவ்வளோ பாமர ஜனங்களும் வருவா. அவெல்லாம் வந்து அந்த விசேஷமாக இருக்கக்கூடியதான திருத்தேரை அனுபவிச்சுண்டு, அந்த திருத்தேர் வடம் பிடிக்கிறது என்ன, ரங்காரங்கான கோஷங்கள் இடுறது என்ன, இந்த மாதிரி விசேஷமான ஒரு மார்க்கத்தில் அவெல்லாம் அன்றைக்கி ரங்கநாதனுடையதான ஒரு விஷயமாக பஜனைகள்லாம் பண்ணி ரொம்ப அனுபவிப்பாள். இப்படியெல்லாம் அந்த வைகுண்ட ஏகாதசியில் ஆரம்பித்து மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை
5 மாதம் தொடர்ந்து நடக்கக்கூடியதான ஒரு உற்சவமானது ஸ்ரீரங்கத்தில் இன்றைக்கும் விசேஷமாக நடந்துட்டுருக்கு. அதுக்கு போக முடியாதவா பக்கத்தில் இருக்கக்கூடியதான ஊர்களில் எந்தெந்த ஊரில் உற்சவங்கள் நடக்கிறதோ அங்கே போய் நம்மெல்லாம் சேவிக்கணும். அதுக்கும் முடியாதவா இந்த பக்தி சேனலாக இருக்கக்கூடியதான ஜெம் பக்தியில் இந்த பக்தியை மேலே மேலே வளர்த்துக்கணும். இதை நீங்கள்லாம் கண்டிப்பாக இதை பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறோம். கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.